கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பலவிதமான ஜனங்கள் தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. 16ஆம் வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு. பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. இந்த பூமி எத்தனையோ கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். கொடிய காலம் என்று எழுதப்பட்டிருக்கு. அநீதி நிறைந்த உலகமா இருக்கு. சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன். சூரியனுக்கு கீழே என்று எழுதப்பட்டிருக்கு. நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. சில ஏழை ஜனங்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், கணவரால் கைவிடப்பட்ட சில குடும்பத்திலே தாய்மார்கள், சில குடும்பத்திலே ஏமாற்றப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமையில் நிறைய குடும்பத்துல வாழ்றாங்க. சில குடும்பத்திலே பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம் சொல்லி பல இடத்துல போய் நிப்பாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன். எனக்கு எங்கேயாவது நியாயம் கிடைக்குமான்னு சொல்லி சில இடத்துல போய் நிற்பாங்க. அங்கே அநியாயம் இருந்தது. சில இடத்துல லஞ்சம் வாங்குவாங்க, சில இடத்துல வார்த்தையை மாத்தி பேசிடுவாங்க. இப்படி நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லலாம். அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. நீதி கிடைக்குமான்னு சொல்லி 20 வருஷம் 30 வருஷம் போராடின சில குடும்பங்கள் உண்டு. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல. ஒரு குடும்பத்துல ஒரு ஐயா ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, இது எங்களுடைய பூர்வீக இடம், இது அந்த காலத்துல எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தது, இத பக்கத்துல உள்ளவங்க அபகரிச்சுட்டாங்க, அங்க எத்தனையோ முறை ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு அது இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. இதே போல நம்ம நிறைய சொல்ல முடியும். தேசத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி அநியாயம் தான் இருக்கு, அநீதி இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு நியாயம் கிடைக்குமான்னு சொல்லி எங்கேயாவது போய் நிப்பாங்க, அங்க அநியாயம் இருக்கு. நீதி கிடைக்குமான்னு சொல்லி நிப்பாங்க, அங்க அநீதி நடக்கும். சில குடும்பத்துல ஏழை எளிய ஜனங்களுக்கு ஏமாற்றம் நடந்துரும். ஆனாலும் பிரசங்கியில இப்படியா எழுதப்பட்டிருக்கு, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சாலமோன் ராஜா சொல்கிறார், என் உள்ளத்தில் எண்ணினேன், என் உள்ளத்தில் எண்ணினேன். சரி, சாலமோன் ராஜா என்ன சொல்ல வாரார் அப்படின்னா, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும், நம்ம இந்த பூமியில நம்ம என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, இது எல்லாவற்றையும் ஒருவேளை நீதிமானா இருக்கலாம் அல்லது துன்மார்க்கனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்ப தேவன் எதை நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 24 மணி நேரம் நம்முடைய எண்ணங்கள்ல என்ன ஓடிட்டு இருக்கு,
இந்த பூமியிலே இப்ப இந்த கடைசி காலத்திலே டெக்னாலஜி எல்லாம் கூடிட்டு ஏஐ எல்லாம் வந்துட்டு அதுகிட்ட கேட்டா எல்லாம் சொல்லிடும். அப்படி நிறைய காரியம் இருக்கு. ஆனால் இந்த பூமியில நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அடக்கம் பண்ணப்பட்ட பின்பாக நியாய தீர்ப்பு ஒரு நாள் இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும், மனுஷனை ஏமாத்திரலாம், மனைவி ஏமாத்திரலாம், புருஷனை ஏமாத்திரலாம், அம்மா அப்பாவை ஏமாத்திரலாம், வேலை செய்யற இடத்துல ஓனரை ஏமாத்திரலாம். இப்ப நிறைய குடும்பத்துல ஏமாத்தணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், தந்திரமா இருக்குன்னா ரொம்ப பிடிக்கும், பாவம் செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும், கடைசி காலத்துல துன்மார்க்கனா வாழ்னா ரொம்ப பிடிக்கும். யார் எங்களை கேட்க போறா, யார் எங்களை என்ன கேட்க முடியும்? துணிகரம் துணிகரம் துணிகரம். இந்த கடைசி காலம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா துணிகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். துணிகரமா வாழுகிற ஜனங்களை தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். அத பிரசங்கில அழகா எழுதப்பட்டிருக்கு. அநியாயமா வாழ்றியா, நீதியா வாழ்றியா, நியாயமா இருக்கியா, அநியாயமா இருக்கியா, எதுனாலும் சரி தேவன் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு உள்ள செய்தியில நிறைய பாயிண்ட் இருந்தா கூட ஒரு 2 பாயிண்ட் நான் முக்கியமா சொல்லியிருந்தேன். 24 மணி நேரம் நம்மளுடைய எண்ணங்கள், அது ஒரு பாயிண்ட். 2வது 24 மணி நேரம் என்னெல்லாம் செய்யறோம், இந்த 2ஐயும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை கர்த்தரை விட்டு ஏதாவது நம்ம தள்ளி போயிருந்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னியும், பாவியா என் மேல கிருபையாயிரும். கர்த்தரை விட்டு தள்ளி போய் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து மனம் திரும்பணும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். பாவத்திலிருந்து வெளியில வரணும். பாவ அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். விட்டுறணும். விட்டா மட்டும்தான் தேவனத்துல இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் டேக்கு போயிடும். ஏன்னா சில குடும்பத்திலே சர்ச்சுக்கும் போவாங்க, எல்லாம் தெரியும், ஆனா துணிகரமா வாழ்வாங்க, துன்மார்க்கமா வாழ்வாங்க. எங்களை யார் கேட்க போறா? கேட்டா நாங்க கொஞ்சம் அதிகமா படிச்சிருக்கோம் அப்படிம்பாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. அம்மா அப்பாட்டி அப்படி பேசுவாங்க. சில குடும்பத்துல கொஞ்சம் அதிகமா, அதாவது திமிரா, கோபமா, எரிச்சலா வீட்டுக்குள்ளேயே சண்டைலாம் நடக்கும். இதுக்கு பின்னாடிலாம் இல்லை என்ன ஸ்பிரிட் அப்படின்னா, பொல்லாத ஸ்பிரிட், பொல்லாத ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டாங்க. அதனால இரவு நேரத்திலே சில காரியங்கள் மட்டும்தான் சொல்றேன். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும், வீட்டில் எதெல்லாம் சண்டை போடுறோம், எதெல்லாம் எப்படி இருக்கிறோம், எல்லாம் நியாயத்திற்குள்ள வரும். இதுதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை இதயத்துக்குள்ளே ஐயோ நான் இப்படி வாழ்ந்துட்டேனே, இப்படி நான் தப்பு பண்ணிட்டேனே, சில குடும்பத்தில் இதயத்தில் உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் பேசிட்டே இருப்பார், மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு சொல்லி பேசிட்டே இருப்பார். இதயத்துக்குள்ள அப்படி ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா, எந்த காரியம், அது என்ன செயல், எதுல கர்த்தரை விட்டு தள்ளி போகணும், எந்த எண்ணங்கள் நமக்குள்ள வருது, அதை தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்புறதுக்கு அர்ப்பணிப்போம். எல்லாருக்கும் தெரியும், ஏதோ ஒரு காரியத்திலே, அவங்களோட சிந்தனையிலே, அவங்களுடைய எண்ணங்களிலே, அவங்களுடைய செயல்களிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதோ ஒரு காரியம் இருக்கும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே ஒன்று ஜெப குறைவா இருக்கும், இல்லை வேதத்தை தியானிக்கிறது கம்மியா இருக்கும், இல்லைன்னா தேவனை துதிக்காம வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தேவனோட சமூகத்துல காத்திருக்காம இருப்பாங்க. சில குடும்பத்திலே தேவனை தேடுற பழக்கமே இருக்காது, தேவனோட சமூகத்துல இருக்கவே மாட்டாங்க. அப்படி நிறைய குடும்பம்லாம் இருக்கு. சில வீட்டுல குடும்ப ஜெபம் கிடையாது, ஏனோ தானம் சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
ஆனா என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை மட்டும் புலம்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டுல இருக்கு. நம்ம வேணா நினைப்போம், என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க. நான் உள்ளதுதான் சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை பார்க்க போவோம். எப்போ போவோம்? உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் போய் உட்காந்துருப்போம். ஒரு மனுஷன் பிரச்சனையோடு இருக்கும்போது பாருங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவனோட சமூகத்துல போய் உட்கார்ந்து அழுவான். நான் அப்படி நிறைய ஆட்களை பார்த்துருக்கேன். நானும் அப்படி போய் இருந்திருக்கேன். நானும் கடனில் கஷ்டப்படும் போது, பிரச்சனை இல்லை, வியாதி இல்லை, நோயில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கேன். சர்ச்சில் போய் கண்ணீரோட அளவும் செஞ்சுருக்கேன். நம்ம நார்மலாக இருக்கும்போது தேவனை எப்படி தேடுறோம், பிரச்சனையில் இருக்கும்போது எப்படி தேடுறோம், இது எல்லாமே தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பூமியிலே ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றானா, அவனை கண்டிப்பா தேவன் நியாயம் தீர்ப்பார். ஒருவேளை அண்ணே என்னை ஏமாத்திட்டாங்கண்ணே, என்னை ரொம்ப ஏமாத்திட்டாங்க, நான் ஏமாந்துட்டேன். சில குடும்பத்தில் இப்படியே புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ சில குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஏமாந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம இருக்கும். அதுக்குதான் முதல் வருஷத்துல அழகா எழுதப்பட்டிருந்துச்சு, சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சில குடும்பத்திலே நியாயம் கிடைக்காம இருக்கும். நியாயம் கிடைக்காம செத்து போயிருப்பாங்க. வயசாயிருக்கும், செத்து போயிருப்பாங்க. வயசான பாட்டியா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, சொல்லி பார்த்துருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க, நியாயமே கிடைக்காம செத்து போயிருப்பாங்க. இப்படிப்பட்ட எந்த காரியம் வந்தாலும் சரி, நியாய தீர்ப்பிலே தேவன் கொண்டு வருவார். அதே நேரத்திலே நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்துச்சு. நீதி கிடைக்குமான்னு சொல்லி இங்கும் அங்கும் ஓடி பார்த்த ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. ஐயோ எனக்கு ஒரு அநீதி நடந்துட்டு, எனக்கு ஒரு அநியாயம் நடந்துட்டு, எனக்கு ஒரு அநீதி நடந்துட்டு, அநியாயம் நடந்துட்டு சொல்லி புலம்பி அடிப்பாங்க. மார்பிள் அடிச்சு அழுவாங்க, கண்ணீர் அடிப்பாங்க, பெருமூச்சு விடுவாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க. யார்கிட்ட போய் சொல்லலாம் சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பூமியில ஒருவேளை நமக்கு அநியாயம் நடந்திருக்கலாம், இல்ல அநீதி நடந்திருக்கலாம். ஆனால் தேவன் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திற்கு கொண்டு வருவார். அதே போல நம்முடைய எண்ணங்கள்ல என்ன இருந்துச்சு, ஒரு மனுஷன்கிட்ட பேசுறோம், ஒரு குடும்பத்திட்ட பேசுறோம், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு, நம்முடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு, நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, நம்முடைய செய்கைகள் எப்படி இருந்துச்சு, இது எல்லாம் தேவன் நியாயத்திற்குள்ளே கொண்டு வருவார். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயத்திற்குள்ளே கொண்டு வருவார். நியாயம் தீர்ப்பார் என்றே எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை இந்த பூமியில உங்களுக்கு யாராவது ஏமாத்திட்டாங்களா, துரோகம் பண்ணிட்டாங்களா, இல்ல உங்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கலையா, நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்களா, கண்ணீர் வடிக்கிறீங்களா, தேவனுக்கு தெரியும். அப்போ இந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, பல மாசமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அநியாயம் தான் நடந்துட்டு இருக்கு, எனக்கு இன்னும் நீதி கிடைக்கல, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை துரோகம் பண்ணிட்டாங்க, நான் யார்ட்டையும் போய் நிக்க முடியல, கையில காசு இல்லை, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் புலம்பி அழுவேன், எனக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதையா இருக்கிறேனே, நான் ஒரு திக்கட்ட பிள்ளையா இருக்கிறேனே, என் பிரச்சனையை போய் யார்ட்டையும் சொல்ல முடியலையே. சில சகோதரிமாரெல்லாம் அவங்களுக்கு துரோகம் நடந்திருக்கும், அது யார்ட்டையும் போய் சொல்ல முடியாம இருப்பாங்க. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் அதுல ஒரு பாயிண்ட் வருது, இனிமேல் இருக்கிறபடியால். அப்ப இன்னும் முடியலன்னு அர்த்தம். ஒரு கேஸ் இன்னும் முடியலன்னு அர்த்தம். இங்க வேணா துரோகம் நடந்திருக்கலாம், இங்க வேணா அநியாயம் நடந்திருக்கலாம், இங்க வேணா அநீதி நடந்திருக்கலாம், இங்க வேணா நம்மளை ஏமாத்திருக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாள், வெள்ளை சிங்காசனத்திலே தேவன் உட்கார்ந்திருக்கும் போது, நியாயம் விசாரிக்கும் போது யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. ரவிராஜா இருந்தாலும் நியாய தீர்ப்புல நிக்கத்தான் செய்யணும். இதுதான் சத்தியம். அதனால இங்க நம்ம மற்றவங்களையோ
இல்ல எந்த காரியமா இருந்தாலும் சரி, இங்க நமக்கு அநியாயம் நடக்கலாம், அநீதி நடந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை நம்ம யாரையாவது ஏமாத்தி இருக்கலாம், இல்ல ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். அது துன்மார்க்கனா இருக்கலாம், நீதிமானா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இருக்கலாம். நேர்மையா வாழ்ந்திருப்பாங்க, எல்லாரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அவர் நியாயம் தீர்க்கும் போது எப்படி பிரதர் நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு சொன்னா 2 பாயிண்ட் தான். என்னோட எண்ணங்கள்ல 24 மணி நேரம் என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு, அது ஒரு நியாய தீர்ப்புல வருது. 24 மணி நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், அதை நியாய தீர்ப்புல கொண்டு வர்றாரு. இந்த 2 தான் நியாய தீர்ப்புல ஹையஸ்டான ஒரு பாயிண்ட்ல இருக்கு. இந்த இரவு நேரத்திலே ஒருவேளை நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாரா யோசித்தால், நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கு, இன்னும் முடியல. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில குடும்பத்துக்கு அது ஒரு குட் நியூஸா இருக்கும், சில குடும்பத்துக்கு அது ஒரு எச்சரிப்பா இருக்கும். தப்பு பண்ணவங்களுக்கு மனம் திரும்புறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். இந்த பூமியிலே மனம் திரும்பி மனம் கசந்து அழுது என்னோட சமூகத்தில் நான் அப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, ஒரு குடும்பத்தை நான் துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என் வாழ்க்கையில் நான் துரோகம் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. ஏன்னா எண்ணங்கள் செயல்கள் 24 மணி நேரம் துன்மார்க்கனா வாழ்ந்தாலும் சரி, நீதிமானா வாழ்ந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு இருக்கு, இனி இருக்கு. அதனால இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, ஒருவேளை ஏமாற்றப்பட்ட நிலைமையில இருக்கீங்கன்னா, இன்னும் நியாய தீர்ப்பு முடியல, இனி இருக்கு. அதே நேரத்தில் நான் ஏமாந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், கர்த்தர் விசாரிப்பார். இல்லை நான் ஏமாத்திட்டு நான் துணிகரமாக வாழ்றேன் அப்படின்னா அதுக்குள்ள தண்டனையும் இருக்கு. இரவு நேரத்துக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கண்களை மூடும். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துல இந்த செய்தி கேட்டு அவங்க உள்ளத்துல உடைக்கப்பட்டிருந்தாங்களோ, கர்த்தர் தொடரணும். அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க, சகல எண்ணங்களையும் சகல செய்களையும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன பாவம் இருக்கோ அது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கிருபையின் காலத்திலே மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. குறைகளை மன்னிச்சிருங்க, எங்களுடைய பாவத்தை மன்னிச்சுங்க, எங்களோட அக்கிரமத்தை மன்னிச்சுங்க, எங்களுடைய மீறுதலை மன்னிச்சுங்க, துணிகரமான பாவத்தை மன்னிச்சுங்க, துன்மார்க்கம் வாழ்ந்த காரியத்தை மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல எந்த குடும்பத்தில் நோயோடு பலவீனத்தோடு இருக்காங்களோ, உங்களுடைய தழுமுல கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து சுகமாக்கித்தாங்க. கற்பதனையா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்க, மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க, டெலிவரி வருவாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாட்டு ஏற்ற துணையை தாங்க. திருமண வயசு தாண்டுது, கர்த்தர் நல்ல குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன காரியத்துல குழப்பம் இருக்கோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாட்டித்தாங்க. நைட்டு டிராவல் இருங்க, கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க. தேவனர்லேயே அப்போ மினிஸ்டர் இணைந்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் எந்த குடும்பத்தில் புலம்பிட்டு இருக்காங்களோ புலம்பலை ஆனந்த கழிப்பா மாற்றுங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலவில் நம்முடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபைத்தாங்க. வாழ்நாள் முழுவதும் சாட்சியா வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. துதிகான மகிமெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தேவனர்கள் எப்போ மினிஸ்டர்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.